வந்து எல்லாரையுமே வந்து கையெடுத்து கும்பிட்றாங்க. தயவு செய்து வந்து என்னை விட்டுருங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்பு நடக்காது போதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க என்ன பண்ணுறதுன்னு. இதுக்கப்புறம் இப்படி ஏதாவது தப்பு நடந்தது நடக்கிறது வேறு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி போகிறாங்க. உடனே வந்து சாரி கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு அன்பு. உடனே ஏன் எதுக்கு சாரி கேட்குறீங்க? அதான் தப்பு நான் செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து முடிவு பண்ணிட்டாங்கல்ல. நான் எங்கே கண்மணி முடிவு பண்ணேன் அப்படின்னோடனே இங்கே பாருங்கள் நீங்கள் என்கிட்ட ஒன்றும் பேச வேண்டியதில்லை, நீங்கள் முதல்ல கிளம்புங்க அப்படின்றாங்க. மயூரஸ்வேதா அப்பா வந்த வேலை முடிஞ்சிச்சு, எப்படியோ பாட்டிக்கிட்ட திட்டு வாங்க வச்சாச்சு, சீக்கிரமாகவே இவளை கிளப்புறதுக்கு ஒரு வழி பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக போகிறாங்க. சிவகாமி வந்து கண்மணியே பார்க்குறாங்க. என்ன அத்தை என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலையா? அது எல்லாமே எனக்கு தெரியும் அத்தை, ஒரு நிமிஷம் இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே வந்து மயூரியும் வந்து ஸ்வேதாவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்கேங்க போல் இருக்கு அப்படின்னோடனே நாங்கள் என்ன சந்தோஷமாக இருந்தோம், எனக்கு எல்லாமே தெரியும், அந்த மாத்திரையை மாற்றி வச்சது நீங்கள் தான் அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன எனக்கு எப்படி தெரியும்னு பார்த்தீங்களா? நீங்கள் உள்ளே வரும்போதே தெரியும் ஏதோ 7:30 தான் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு தெரியாது அவங்கள பற்றி, இவ்வளோ நாள் இந்த வீட்டில் தானே இருக்கேன், என்னை எப்படியெல்லாம் வந்து ஒவ்வொரு நிமிஷமும் டார்ச்சர் பண்ணிங்கன்னு எனக்கு தெரியாமையா இருக்குது. நான் அமைதியாக இருந்ததுக்கு காரணம் என்னென்னு தெரியுமா? அத்தையே டென்ஷன் படுத்தக்கூடாதுன்னு தான் அமைதியாக இருந்தேன். தேவையில்லாமல் வந்து என்னை வந்து நீங்கள் ரொம்ப சீன்றீங்க, இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை. நாங்கள் ஒன்றும் பண்ணல, நீ வேணும்னே எங்கள் மேலே பழி போடுறது, தேவையில்லாமல் இந்த வேலையெல்லாம் பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள் தானே நல்லா பண்ணுவீங்க. இது வரைக்கும் இந்த வீட்டில் எவ்வளோ பிரச்சனை எனக்காக நீங்கள் பண்ணியிருக்கீங்க. கொஞ்சம் நெஞ்சமாக என் மேலே பழி போட்டிருக்கீங்க, கொஞ்சம் நெஞ்சமாக என்னை கஷ்டப்படுத்திருக்கீங்க. இதெல்லாம் தெரியாமல் நான் இருக்கிறதுக்கு பழைய கண்மணி இல்லை நான், இப்போ வந்திருக்கிறது புது கண்மணி. இந்த கண்மணிக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு நல்லாவே தெரியும். நீங்கள் என்ன பண்ணீங்க, நாங்கள் எப்படி மாத்திரையை மாற்றினீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லட்டுமா? ஏன் கையை எடுத்து கும்பிட்டு எல்லோரும் அமிச்சேன்னு பார்த்தீங்களா? வீண் பிரச்சனை வேணான்னு சொல்லிட்டு தான். இங்கே பாருங்கள், நான் அமைதியாக இருந்துட்டு ஒழுங்காக அத்தையை பார்த்துட்டு நான் கிளம்பிடுவேன், அதுதான் என்னோடய வேலை. அது மீறி நான் எதுவும் செய்கிறதுக்கு ஐடியாவே எனக்கு கிடையாது. இந்த வீட்டில் இருக்கிறதுக்கோ இல்லை உங்கள் கூட மாரடிக்கிறதுக்கோ எனக்கு அவசியமும் கிடையாது. தேவையில்லாமல் என்னை சீண்டி வேறு மாதிரி ஆக்கி விட்டுறாதீங்க, அப்புறம் நல்லதில்லை. என்னடி ரொம்ப ஓவராக தான் பேசுகிற அப்படின்னு நான் அப்படி தாண்டி பேசுவேன் அப்படின்னு வாடி பொடியும் பேசுகிறேன். என்ன மரியாதை கொடுத்தா மரியாதை கிடைக்கும். நீங்கள் டீன்னு கூப்பிட்டிங்கன்னா நானும் கூப்பிட வேண்டியது இருக்கும். போனால் போதுன்னு இவ்வளோ நாள் நான் விட்டுட்டேன், இதுக்கப்புறம் விடுவேன் நினச்சி கூட பார்க்காதீங்க. மறுபடி வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் என்னை வெறுப்பேற்றிட்டீங்க, நல்லது கிடையாது. இப்போ போனால் போதுன்னு மன்னிச்சு விடுறேன், இதுக்கப்புறம் உங்களுக்கு பண்ண வேலைக்கு மன்னிப்பு கிடைக்காது, அவ்வளோதான் உங்களுக்கு அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதெல்லாம் கேட்டு மயூரி ஸ்வேதா என்னடி புள்ள பூச்சி மாதிரி இருப்பா, இப்போ என்னென்னா இப்படி பேசிட்டு போகிறா? ஆமாம் ஆமாம், நீ என்னால் நம்பவே முடியல, எப்படி இப்படி பேசுகிறா? உண்மையிலே இப்போ கண்மணி தானா இல்லை கண்மணி மேலே ஏதாவது பூந்துடுச்சா? என்னடி சொல்கிற? பின்ன இப்படிலாம் பேச மாட்டாளே, நம்ம எத்தனை வாட்டி அவளை வெறுப்பேற்றிருக்கோம், எத்தனை வாட்டி அவளுக்கு கெடுதல் பண்ணியிருக்கோம், இது வரைக்கும் எவ்வளோ வந்து அவளை டார்ச்சர் பண்ணியிருப்போம். அப்போல்லாம் பேசாதவ இப்போ மாத்திர விஷயத்துக்கு இப்படி பேசிட்டு போகிறாளே. ஒரு வேளை இந்த விஷயத்தை வந்து அன்புக்கிட்ட சொல்லி தான் பிரச்சனை பண்ணுவாளோ? அவளுக்கு அன்புக்கு தான் பேச்சுவார்த்தை இல்லையடி. பேச்சுவார்த்தை இல்லைனாலும் சொல்ல முடியாது. இந்த விஷயத்த சொன்னால் அன்பு நம்மளை ஆஞ்சு எனக்கு ரொம்ப பயமாக இருக்க நீ அப்படின்னோடனே அதெல்லாம் பார்த்துக்கலாம் விடு, நல்ல காலம். இந்த விஷயத்தை எல்லோரும் இருக்கும்போது அவள் நம்மளை கேட்டிருந்தா பாட்டிக்கிட்ட நம்ம மாட்டியிருப்போம். அது மட்டும் கிடையாது, பாட்டி அது பரவாயில்ல நம்ம சமாளிச்சிடலாம், அன்புக்கிட்ட மாட்டியிருப்போம், அன்பு நம்மளை வச்சு செஞ்சுருப்பான். ஆமாம் நீ நல்ல காலம் நம்ம மாட்டலை. இதுக்கப்புறம் இந்த கண்மணி விஷயத்தை கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும். அவள் நம்மளை பார்க்கல, அப்புறம் எப்படி கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே வந்து கண்மணி வந்து திரும்பி வராங்க. அதை பார்த்துட்டு வந்து அவங்க அத்தை வந்து அவங்களே பாரு, என்ன அத்தை நான் என்ன பண்ணிட்டு வந்தேன்னு பார்க்குறீங்களா? அந்த ஸ்வேதாக்கும் அந்த மயூரிக்கும் நல்லா வந்து கொடுத்துட்டு வந்தேன், இதுக்கப்புறம் என் பேச்சு வரக்கூடாதுன்னு. ஆனால் அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, எப்படி நான் இதை கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. என்னத்தை உங்களுக்கும் தெரியலையா நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு? மாத்திரையில் ஒன்று மாறி இருக்குது, மற்ற மாத்திரையெல்லாம் ஒழுங்காக இருக்குது, இதை வச்சு தான் கண்டுபிடிச்சேன். இதுக்கப்புறம் அவங்க பேச்சுக்கு இந்த மாதிரி வந்து பார்க்கட்டும், அவங்களுக்கு இருக்குது, அவங்க மாற்றி கொடுத்த மாத்திரையை நீங்கள் சாப்பிட்டு இருந்தால் என்ன ஆகுறது, டென்ஷனாக வராங்க.